வேதம் சொல்லுகிறது, சாயங்கால வேளையிலே யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டு இருந்ததாம். இயேசுவை கொலை செஞ்சிட்டாங்க, எங்களையும் கொலை செய்ய போறாங்க என்று கதவு ஜன்னல்கள் எல்லாவற்றையும் மூடி யாரும் உட்பிரவேசிக்க முடியாதபடி பயத்தோடு கூட சீஷர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி பயத்தோடு இருந்த சீஷர்களை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னது போல இந்த நாளிலும், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் அதே இயேசு கிறிஸ்து ஒருவேளை வருங்கால பயத்தோடு கூட இருக்கலாம், நாளைய தினத்தை குறித்து பயத்தோடு இருக்கலாம், இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் நடுவிலே வந்து இறங்கி, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி உங்கள் பயத்தை போர்க்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு வந்து உங்கள் பயங்களை போக்கும்படிக்கு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, வந்தவர் ஒன்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று. ரெண்டு, தன்னுடைய விலாவையும் தன்னுடைய கையையும் காண்பித்தார், அவர்கள் பயத்தை போக்கும்படிக்கு. இன்றைக்கு மரண பயத்தோடு கூட, வியாதியின் பயத்தோடு கூட, இந்த வருத்தம், இந்த வியாதியினால நாம் மரித்து விடுவோனோ, எனக்கு சாதாரணமாய் ஏற்பட்ட இந்த வியாதி பாரதூரமாய் முடிந்து விடுமோ என்று பயத்தோடு இருக்கிற உங்கள் நடுவிலே வந்து இருந்து தன்னுடைய விலாவை காண்பித்து, தன்னுடைய கைகளை காண்பித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? பேதுரு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரத்தை, அவருடைய தழும்புள்ள விலாவை காண்பித்து உங்களுடைய வியாதியின் பயத்தை, மரண பயத்தை போக்கும்படிக்கு இயேசு நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்து ஒன்று சொன்னார், ரெண்டு காண்பித்தார், மூன்று கொடுத்தார். ஹல்லேலூயா. சொல்லி பார்த்தார், காட்டி பார்த்தார், மூன்று தன்னுடைய ஆவியை கொடுத்து பயத்தை போக்கும்படிக்கு கிரியை செய்தார். எனக்கு பிரியமானவர்களே, சீஷர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஏனென்றால் எனக்கு பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவாராய் இருந்தால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம், அந்த வல்லமை நமக்குள்ள வந்துட்டா, விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு முன்பதாய் எவ்வளவு பெரிய மனுஷனாய் இருக்கலாம், எவ்வளவு பெரிய தோற்றத்தை உடையவனாய் இருக்கலாம், ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சொல்லுகிறான், நிந்தித்த நாமத்தோடு கூட வருகிறேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத இவன் எனக்கு எம்மாத்திரம் என்று. ஏனென்றால் அபிஷேகம் பயத்தை போக்கும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பயத்தை போக்கும்படிக்கு உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். ஒன்று, சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார் சமாதானம் என்று. ரெண்டு, வியாதியை குறித்து பயந்து போயிருக்கிற உங்களுக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டி தழும்புகளினாலே சுகமாவீர்கள் என்று சொல்லி உங்கள் வியாதியை குறிச்சான பயத்தை, மரண பயத்தை போக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, மூன்று, சொல்லியும் பயம் போக இல்லையா, காட்டியும் பயம் போக இல்லையா, தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பார். அந்த ஆவியை வைப்பாராயிருந்தால் அது பலத்தையும் அன்பையும் தெளிந்த புத்தியையும் நமக்கு கொடுக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா.